Hello everyone, welcome back to Triple Tech Tamil channel. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல எக்ஸெப்ஷன்ஸ்னா என்ன, ட்ரை எக்ஸெப்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல இந்த ட்ரை எக்ஸெப்ட் கான்செப்ட் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம், இல்லாட்டினா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் நோட் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு எரர் வருது ப்ரோக்ராம்ல, ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல உள்ள எக்ஸிகியூஷன் வரைக்கும், அது மேல உள்ள லைன் வரைக்கும் எக்ஸிகியூஷன் நடக்கும். அந்த எரர் வந்ததுக்கு அப்புறம் உள்ள எக்ஸிகியூஷன் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஓகேங்களா? இப்போ ட்ரிப்ளஸ் டெக் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, நடுவுல பிரிண்ட் 0 டிவைடட் 1 டிவைடட் பை 0 போடுறேன். ஸோ இத நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இட்ஸ் அன் அன்டிஃபைன்ட் நம்பர். இது வந்து நமக்கு எரர் த்ரோ பண்ண போது. இத நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம் ஜஸ்ட். ஸோ இப்போ ட்ரிப்ளஸ் டெக் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் அன் 0 டிவிஷன் எரர் அப்படின்னு சொல்லி எரர் வந்திருக்கு. இதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்து ஒரு ட்ரிப்ளஸ் டெக் அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ட போடுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த எக்செப்ஷன் வர்றதுக்கு முன்னாடி உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஆனா எக்செப்ஷனுக்கு அப்புறம் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகல. ஸோ ஒரு ப்ரோகிராம் வந்து கன்டினியூஸா ரன் ஆகணும். ஒரு CLI டூல் நீங்க கிரியேட் பண்றீங்க. அதுல வந்து ஏதாவது ஒரு எரர் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க டிடெக்ட் பண்றீங்க. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து ட்ரை எக்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ ட்ரை எக்செப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாரி எக்செப்ஷன்ஸ் வருது அப்படின்னா, அத நம்மளால ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளால ப்ரோகிராமேட்டிக்கலி நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோகிராமையே இப்போ நான் வந்து ட்ரை எக்செப்ட் மூலியமா நான் வந்து ரன் பண்ண போறேன் இப்போ. ஸோ ட்ரைக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பிரிண்ட் 1 டிவைடட் பை 0 அப்படின்னு சொல்லி நான் செக் பண்றேன். ஒருவேளை இது வந்து ஒரு எக்செப்ஷன் த்ரோ ஆச்சு அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்றேன்னா, எக்செப்ட் அப்படின்னு ஒரு பிளாக் கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்குள்ள வந்து நான் வந்து யூ ட்ரை டு டிவைட் பை 0 அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி நான் வந்து குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இத ரன் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு எக்செப்ஷன் த்ரோ பண்ணாம, நமக்கு இந்த மாரி ஒரு எரர் த்ரோ பண்ணாம, இது வந்து ஒரு எக்ஸிகியூஷனா நடந்து முடிஞ்சு, அதுக்கப்புறம் உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களால பார்க்க முடியுது. ஸோ இதுல வந்து என்ன அப்டின்னா, இது வந்து ஜெனரிக்கா நம்ம எக்செப்ட் அப்டின்னு சொல்லி நம்ம குடுக்குறனால, எந்த எரர் வந்தாலுமே இது வந்து எக்செப்ட் ஆகும் ஆக்சுவலா. ஆனா, நீங்க வந்து ஒரு ஜெனரிக்கா குடுக்கக்கூடாது. ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணும்போது, இட் ஷுட் பி மோர் ஸ்பெசிஃபிக். நீங்க எதனால இந்த எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பர்ட்டிகுலர் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, 0 டிவிஷன் எரர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எக்செப்ஷனோட பேரு. இது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளால 0வால டிவைட் பண்ண ட்ரை பண்ணனால வந்துச்சு. ஸோ இத தனிப்பட்ட முறையில நான் கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல 0 டிவிஷன் எரர் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணலாம். ஸோ, இது வந்து 0 டிவிஷன் எரர்க்குள்ள மட்டும் தனியா வந்து எக்செப்ஷன் ஆகும். அதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது ஒரு அம் ட்ரை பண்றீங்க. இப்ப அந்த இடத்துல வந்து பிரிண்ட் அ அ ESSS டெக் பிளஸ் 0. ஸோ இப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து இன்டிஜரையும், ஸ்ட்ரிங்கையும் நீங்க ஆட் பண்ண ட்ரை பண்றீங்க. அதுவுமே வந்து ஒரு எரர் தான். ஆனா இது வந்து எக்செப்ஷன் ஆகாது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைமே வந்து ட்ரை எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இது வந்து 0 டிவிஷன் இதுல வந்து கேப்சர் ஆயிருச்சு. ஒருவேளை இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் பிளஸ் அதாவது இன்டிஜரையும், ஸ்ட்ரிங்கையும் கமெண்ட் ஒரு கன்காட்டினேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எரர் வந்து இங்க த்ரோ ஆகும். ஆனா அந்த இத நான் இப்போ கேட்ச் பண்ணல. அது வந்து 0 டிவிஷன் எரர் வந்து கேட்ச் பண்ணாது. இப்ப இத வந்து நான் ஜெனரிக்கா கேட்ச் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. இது தவிர்த்து 0 டிவிஷன் எரர தவிர்த்து நான் வேற ஏதாவது ஒரு எக்செப்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த இதுல பிரிண்ட் சம் அதர் எக்செப்ஷன் இந்த மாரி நான் வந்து குடுத்துக்கலாம் ஆக்சுவலா. அகைன் அ இப்ப இதையுமே நான் இந்த மாரி குடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு எப்படி குடுக்கணும் அப்படின்னா, டைப் எரர் அப்படின்னு சொல்லி குடுக்கணும் ஆக்சுவலா. ஸோ எட்ஜ் கேஸஸ் என்ன இருக்கு அப்படின்றத வந்து நான் கண்டுபிடிச்சு, அதுக்கு ஏத்தாப்ல நான் வந்து அ எக்ஸிகியூஷன நான் வந்து எக்செப்ஷன நான் வந்து த்ரோ பண்ணணும். சரிங்களா? இது வந்து ட்ரை கேட்ச், ட்ரை எக்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து இன்னொரு அடிஷனலா பைத்தான்ல இன்னொன்னு பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. எல்ஸ். ஒருவேள இந்த இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணலாம், எல்ஸ்க்குள்ள பிரிண்ட் வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் த எக்செப்ஷன் டிட் நாட் ஹேப்பன். சும்மா நான் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாரி குடுக்குறேன். ஸோ இப்ப நான் வந்து இதுல வந்து ஜஸ்ட் பிரிண்ட் ட்ரிப்ளஸ் டெக் அ இந்த 0வ ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து கரெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கும் இல்லையா? ஸோ இப்போ இத நான் ரன் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எக்செப்ஷன் டிட் நாட் ஹேப்பன் அப்படிங்கிற இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது.
இதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து எக்செப்ஷன்க்குள்ள போகல அப்படிங்கிறது வந்து இதுல அர்த்தம் ஆக்சுவலா. சரி, இப்போ இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு ஆக்சுவலா. ஃபைனலி அப்படின்னு சொல்லி. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, ட்ரைல எக்ஸிக்யூட் பண்ணோம். ஒருவேள எக்செப்ஷன் இருந்துச்சு அப்டின்னா, இந்த 2 பிளாக்ல ஏதோ ஒரு பிளாக் வந்து பேஸ்ட் ஆன் விச் எக்செப்ஷன் அ எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்ல இந்த பிளாக் கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, எல்ஸ் போட்டோம் அப்டின்னா, அந்த எல்ஸ்ல உள்ள பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைனலி என்ன பண்ணோம் அப்டின்னு சொன்னா, எக்செப்ஷன் இருக்குதோ இல்லையோ, அ இந்த எரர் வருதோ இல்லையோ, எப்டினாலும் இந்த பிளாக் வந்து கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகியே தீரணும் அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன நம்ம வந்து இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இட்ஸ் அ ஃபைனலி பிளாக். 2க்கும் அதுதான் வந்து டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. சரி. இப்போ இது நம்ம ஒரு ரியல் லைஃப் சினாரியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டெஸ்ட் ஜேசன் நம்ம போன செஷன்ல பார்த்தோம் இல்லையா? டெஸ்ட் ஜேசன் வந்து ஃபைல் இருக்கு. ஸோ இப்போ வந்து நெறைய டைம்ல வந்து நம்ம இந்த மாரி ஃபைல் ஆப்பரேஷன்ஸ் வந்து நெறைய பண்ண வேண்டியிருக்கும் ஆக்சுவலா பைத்தான பொறுத்தளவுல. ஸோ ஸோ இந்த மாரி ஒரு ஃபைல் இருக்குதா அப்படின்றத செக் பண்றதுக்கு முதல்ல ட்ரை எக்செப்ட் போட்டுக்கலாம். ஒரு இல்லாத ஃபைல் ஓப்பன் பண்ணா எக்செப்ஷன் வரும் அப்படின்றது போன செஷன்ல பார்த்தோம் இல்லையா? இத எப்படி ஹேண்டில் பண்றது? ஒரு ரியல் லைஃப் சினாரியோல நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டூ ஓப்பன் ஆஃப் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ நோட் பண்ணீங்கன்னா, இந்த டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல இல்ல. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்செப்ஷன் வரும் ஆக்சுவலா. ஸோ இந்த எக்செப்ஷன் வந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஃபைல அ ஓ ஓப்பன் பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, டபிள்யூ மோட்ல ஃபைல் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து எஃப் டாட் க்ளோஸ். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் நடந்து முடியிறப்ப என்ன ஆகும் அப்டின்னா, இந்த ஃபைல் வந்து இல்ல இந்த பாத்ல இல்லாத பட்சத்தில் இது வந்து ஒரு புது ஃபைல கிரியேட் பண்ணிரும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, மறுபடியும் எஃப் இஸ் ஈக்குவல் டூ ஓப்பன் ஆஃப் டெஸ்ட் டாட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபைல் இருக்குதான்றத செக் பண்ணும். ஸோ இது வந்து உள்ள எக்செப்ஷன்க்குள்ள வந்து தான் இது எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத வந்து நான் இங்க காமிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஒரு அ கோட குடுக்குறேன். இன்சைட் எக்செப்ஷன் அப்டின்னு சொல்லி. சரி. இப்போ நான் இந்த கோட் ஆஃப் ப்ளாக்க எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு ஆக்சுவலா. ஏன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன் உள்ள வரும்போது இன்சைட் எக்செப்ஷன் வந்திருக்குதா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த ஃபைல் வந்து ரைட் மோட்ல ஓப்பன் ஆகி, குளோஸ் ஆகி, அதுக்கப்புறம் திரும்ப எஃப் மோட்ல வெளிய வந்து, இப்போ இந்த எக்ஸிகியூஷன் பிளாக் கம்ப்ளீட்டா முடிஞ்சு வெளிய வரும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவேள அந்த ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபைல ஓப்பன் பண்ணிரும். இல்லாத பட்சத்தில் ஒரு ஃபைல கிரியேட் பண்ணி அத ஓப்பன் பண்ணும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு அ ஒ ஒரு சிட்யூவேஷன ஹேண்டில் பண்றது. ஒரு இந்த எக்செப்ஷன் வர்றதுனால, இப்போ இந்த கோட் ஆஃப் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு ஃபைல் இருந்தாலும் ஒண்ணு தான், இல்லனாலும் ஒண்ணு தான். இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. இல்ல அப்டின்னா அதுவே கிரியேட் பண்ணி நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாரி ஹேண்டில் பண்றது வந்து நமக்கு வந்து ஒரு கோட கன்டினியூஸா ஓட வைக்கும். ஒரு அப்ளிகேஷன் நம்ம வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலும் சரி, ஒரு கேமிங் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலும் சரி, இந்த மாரி ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப முக்கியமா ஒரு ட்ரை எக்ஸெப்ட்ல நீங்க போடணும் அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, ட்ரை எக்செப்ட்ல அடுத்த கான்செப்ட் என்ன அப்டின்னா, யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷன். ஒருவேள உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, நீங்களா ஒரு எக்செப்ஷன் த்ரோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ, நீங்க சில வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலா. இந்த இந்த மாரி யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷன்ஸ் நீங்க யூசுவலா எங்க பார்க்கலாம் அப்டின்னா, இந்த மாரி ஒரு ஐஆர்சிடிசி புக்கிங் சைட்லயோ இல்லாட்டினா ஒரு நார்மலான ஒரு வெப் அப்ளிகேஷன்லயோ நீங்க சர்வசாதாரணமா இத பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ, இது வந்து உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண முடியல, இல்லாட்டினா ஒரு ஆப்பரேஷன் ஃபெயில் ஆயிருச்சு அப்டின்னு சொன்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த மாரி ஒரு அ ஒரு எக்செப்ஷன் வரும் உங்க ஸ்க்ரீன்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜாவா கேரக்டர்ஸ் லைக் அம் 0 டிவிஷன் எரர் இல்ல வேல்யூ எரர், டைப் எரர் இந்த மாரி எதுவுமே வந்து வராது. அதுக்கு பதிலா வந்து இட்ஸ் அன்ஏபிள் டூ புக் அ டிக்கெட் இந்த மாரி ஒரு சின்ன ஒரு பிளாக் மாரி நீங்க வந்து பார்த்திருக்கலாம். கம் அக்ராஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாரி யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷன்ஸ எப்படி நம்ம ரைஸ் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல ஏ இஸ் ஈக்குவல் டூ 1ன்னு குடுத்திருக்கிறேன். பி இஸ் ஈக்குவல் டூ 2ன்னு குடுத்திருக்கிறேன். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏ வந்து இன்டிஜர் டேட்டா டைப். பி வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இப்போ இதுல வந்து நான் ஒரு சின்ன கண்டிஷன் போடுறேன். இஃப் டைப் ஆஃப் பி இஸ் நாட் இன்டிஜர்.
ஸோ இது இன்டிஜரா இல்லாத பட்சத்தில் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ரெய்ஸ் அப்படின்னு சொல்லி ரெய்ஸ் இந்த கீவேர்ட் தான் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, யூசர் டிஃபைன் நம்ம என்ன டிஃபைன் பண்றோமோ அத வந்து எக்செப்ஷனா ரைஸ் பண்ண போகுது. ஏன்னா டைரக்ட்டா எக்செப்ஷனும் குடுக்கலாம். குடுத்துட்டு உள்ளுக்குள்ள வந்து பி இஸ் நான் என்ன கஸ்டம் மெசேஜ் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, பைத்தான்ல இன்பில்ட்டா டிஃபைன் பண்ணியிருக்கிற மெசேஜ். இப்ப நான் குடுத்திருக்கிறது வந்து ஒரு நானா குடுக்குற கஸ்டம் மெசேஜ். பி இஸ் நாட் அ வேலிட் இன்டிஜர். இந்த மாரி பண்றதுக்கு வந்து நம்மளால ஒரு அ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பி இஸ் நாட் அ வேலிட் இன்டிஜர். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூசருக்கு புரியிற மாரி நம்ம வந்து செட் பண்ண முடியலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அ கோட் எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து வேற ஏதாவது ஒரு ட்ரை பண்றேன் அப்படின்னா, இது ஒர்க் ஆகாது. நார்மலா எக்செப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாரி தான். அ அவுட் சைட் எக்செப்ஷன் போட்டுறலாம். எக்செப்ஷன் எந்த மாரி ஒர்க் ஆகுமோ, சேம் கான்செப்ட் தான். இதுக்கு கீழ வந்து எந்த எந்த ஒரு கோடுமே எக்ஸிக்யூட் ஆகாது. பட் இந்த எக்செப்ஷன் வந்து மெசேஜ் த்ரோ பண்றது, நம்ம குடுக்குற அந்த பர்ட்டிகுலர் மெசேஜ் வந்து இங்க த்ரோ ஆகுது. அதுதான் வந்து யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷன். ஸோ இதுல வந்து நம்ம எக்செப்ஷன்னும் நம்ம வந்து குடுத்துக்கலாம். இல்லாட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் டைப் எரர் அந்த மாரி இதுக்கு முன்னாடி அ ஏதாவது ஒரு இன்டிஜரையும், ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணி போடும்போது ஒரு டைப் எரர் வரும் இல்லையா? அந்த மாரி ஆக்சுவல் டைப் எரரையே நம்ம ரைஸ் பண்ணிட்டு அதுல வந்து மெசேஜ் வந்து என்ன மாரி குடுத்துக்கலாம். பி இஸ் நாட் அ வேலிட் இன்டிஜர் அந்த மாரி. ஸோ அந்த மாரி குடுக்கும்போது, இந்த மாரி எக்செப்ஷன த்ரோ பண்றதுக்கு பதிலா டைப் எரர்ன்னு த்ரோ பண்ணி நம்ம வந்து பி இஸ் நாட் அ வேலிட் இன்டிஜர் இந்த மாரி நமக்கு பைத்தான் த்ரோ பண்ணி குடுக்கும். ஸோ இதான் வந்து யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷன். ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் யுவர் ஃபிரெண்ட்ஸ் who want to learn Python. Subscribe to the channel. It will encourage me to put more videos like this. Thanks for watching.